இன்றைக்கின்னு பார்த்து நல்லா தூங்கிட்டேன். டைம் 7:30 எப்படி சமைக்க போகிறோன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சாதம் வடிச்சிட்டு பருப்பு வேக வச்சுட்டு மணத்தக்காளி கீரை சாம்பார் வைக்கலான்னு பிளான் பண்ணியாச்சு. பட் சடனாக நம்ம ஆள் கீரை வேணான்னிட்டார். அவர் கீரை பிடிக்காதுன்னு தெரியும். பட் இருந்தாலும் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவாரே, இன்றைக்கி வெளியில் வேலைக்கு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். பட் வேணான்னிட்டார். சரின்னு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு என் சைஸுக்கு ஒரு குக்கரை தூக்கி வச்சு அதில் சமைச்சேன். ஏன்னா சின்ன குக்கர் இருக்குது, அதோட அந்த விசில மறந்துட்டேன், மாற்றி போட்டு இது வேறு வெடிச்சிட போகுதுன்னு சொல்லிட்டு சரின்னு பெரிய குக்கரில் தான் செஞ்சேன். அதுக்கும் அந்த புடி இல்லை, அது உடஞ்சி ஒரு வாரம் ஆகுது. அதையும் மாற்றலை. நானும் போட்டு பார்த்தேன், அது ஃபிட் ஆகவே இல்லை. கடைக்கு தான் எடுத்துகிட்டு போகணுன்னு எடுத்து வச்சுருந்தேன். பட் இன்றைக்கி தான் அது அவசரத்துக்கு உதவுது. என் சைஸில் இருக்கிறதுனால இது உள்ளே எட்டி எட்டி பார்த்து செய்யறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. அடி பிடிக்குதா இல்லை கரெக்டாக வருதானே தெரியல. பிளான் பண்ணி செஞ்சிருந்தா கூட இன்றைக்கி தக்காளி சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்காது. திடீர்னு செஞ்சது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் ஆள் இன்னும் கொஞ்சம் வேணும்னு வாங்கி சாப்பிட்டாரு. இதோட லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. காய்கறி வண்டி வந்துச்சு. அத்தை காய் வாங்குங்கன்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து பார்க்குறேன்னு அவசரமாக கிளம்பி போயாச்சு.